அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஆரோக்கியமான ஹெல்த்தியான நெஞ்செலும்பு சூப்பு எப்படி செய்யலாம் அப்படின்றத இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம நெஞ்செலும்பு சூப்பு செய்கிறதுக்கு வந்து நெஞ்செலும்பு வந்து 1/4 கிலோ அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இதுதான் வந்து நெஞ்செலும்பு. கொஞ்சம் கறியும் கொஞ்சம் கொழுப்பு எலும்போடு சேர்ந்து இருக்கும். இது வந்து 1/4 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். இது தனியாக வந்து க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இது தனியாக இருக்கட்டும். இப்போ இதுக்கு மசாலா எப்படி அரைக்கிறது அப்படின்னு பார்த்துடலாம். நெஞ்செலும்பு சூப்புக்கு வந்து மசாலாவுக்கு வந்து 3 டேபிள் ஸ்பூன் வந்து கசாசா எடுத்து வச்சுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் வந்து சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகு எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக வந்து தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இதை எல்லாத்தையும் போட்டு நம்ம அரைச்சிடலாம் மிக்சியில் போட்டு. ஒரு மிக்சி பவுலுக்கு வந்து நான் மாற்றிட்டேன் எல்லாத்தையும். அரைக்கும் போது வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுட்டு நம்ம வந்து மிக்சியில் வந்து நல்ல மை பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். மஞ்சள் சீரக பேஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதை இப்போ நெஞ்செலும்பு சூப்பு எப்படி வைக்கலான்னு பார்த்தலாம். இதுக்கு வந்து ஒரு ப்ரெஷர் குக்கர் வந்து அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும், அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதில் ஆயில் ஹீட் ஆனவொடனே வந்து 2 பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். பட்டை கிராம்பு வந்து வெடிச்சோடனே வந்து 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இது கூட வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் 2 பெரிய தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து ரொம்ப மசிய வேணாம், லைட்டாக மட்டும் அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு லைட்டாக வதக்கினா போதும். ஏன்னா நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 7-8 விசில் வைப்போம். அதிலே வந்து தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு கரைஞ்சே போயிடும். அதனால் லைட்டாக மட்டும் வதக்கினா போதும். தக்காளி வந்து லைட்டாக மசிஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம நெஞ்செலும்பை வந்து சேர்த்துக்கலாம். இது கூடவே இந்த சூப்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டு அடுப்புலையே அப்படியே வச்சுருங்க, தண்ணி எதுவும் சேர்க்காமையே. இந்தளவுக்கு நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் அப்படியே இருக்கட்டும். இப்போ வந்து 5 மினிட்ஸ் ஆச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா அலசி ஊற்றி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வந்து தண்ணி எந்தளவுக்கு சூப்புக்கு தேவையோ அந்தளவுக்கு வந்து தண்ணியை ஊற்றிக்கங்க. இப்போயே நான் பாருங்கள் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். ஃபைனலாக வந்து கொஞ்சமாக வந்து புதினாவும் மல்லியும் சேர்த்துக்கலாம். இந்த சூப்பு வந்து யாருக்கெல்லாம் வச்சு கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை பெற்றிருப்பாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு, அதுக்கப்புறம் வந்து சிசேரியன் பண்ணி குழந்தை பிறக்கிறவங்களுக்கு, வேறு ஏதாவது ஆப்ரேஷன் பண்ணியிருக்கவங்களுக்கு வந்து கொஞ்சம் காரசாரமாக கொடுக்காமல் வந்து ஹெல்த்தியாக கொடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி மஞ்சள் சீரகம் போட்டு அரைச்சி நெஞ்செலும்பு சூப்பு வச்சு கொடுத்தோம் அப்படின்னம்னா உண்மையிலே சூப்பராக இருக்கும். காரமும் ரொம்ப அதிகமாகவும் இருக்காது, நல்லா ஹெல்த்தியாகவும் கூட இருக்கும். இந்த சூப்பு பார்த்திங்கன்னா வந்து எதுக்கெல்லாம் காம்பினேஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நமக்கு தோசை இட்லிக்கு நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தை பெற்றவங்களுக்கெல்லாம் வந்து சுடு சாதத்தில் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துட்டு இந்த சூப்பு வந்து ஊற்றி கொடுத்தாங்க அப்படின்னா நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வந்து அவங்க நிறைய சாப்பாடு வந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து இது வந்து ஒரு 5லேருந்து 7 விசில் மட்டும் அடிக்கட்டும். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத காமிக்கிறேன். இப்போ நமக்கு சூப்பு எப்படி ரெடி ஆயிருக்குன்னு பார்த்துடலாம். வாவ், சூப்பராக வந்து ரெடி ஆயிருக்கு பாருங்கள். நல்ல கமகமன்னு மணக்குது, சூப்பராக இருக்குது. சூப்பு தண்ணியாக தான் இருக்கும். இந்த மாதிரி வந்து தண்ணியாக தான் இருக்கும். நம்ம தோசைக்கு இட்லிக்கு வச்சு சாப்பிடும்போது வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அனிஸ்னா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.